ஹலோ, என்னங்கண்ணே? வந்துட்டேண்ணே. உட்கார். இந்த காளிமுத்து பையன் வந்தானே? ஆமாங்கண்ணே, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுதான் சரி. எலெக்ஷன்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் சரி கட்டி வைக்கிறது தான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நல்லது. காலம் கிடக்கிற கடப்புல எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்ல முடியறதில்ல. ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு குழப்பம். சாராது என்ன விஷயம்? இவன் பேரு பாச்சா, என் சின்ன பெருந்துற நைட் கடையில சப்ளை இருக்காங்க. அதுக்கு என்ன என்னடே அவன் அடிச்சியா? இல்ல, அண்ணன் கூட ஒத்தாசிக்கு வந்திருக்கான். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல உடக்கிறதுக்கு ஒத்தாசிக்காரு காலங்காத்தால ஏண்டா கழுத்து இருக்கிறீங்க? சரி சரி, விஷயம் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, 10-15 நாளைக்கு முன்னாடி என் தம்பி லட்சுமணனை கதற கதற அடிச்சு கொடுத்தானுங்க. அவன் அண்ணா அண்ணா அழுதுகிட்டு, என்ன போலீஸ் ஸ்டேஷன் இந்த இளவு விடா அழுத கழுத்தை பிடிச்சு வெளியே. உன் பேர் என்ன? நடேசன். என்ன செய்யற? என்ன செய்யுதுன்னு தெரியாம தாங்க நம்ம கிட்ட வந்திருக்கு. எங்க வேலை செய்யற? பெருந்துறை நைட் கடையில பரோட்டா மாஸ்டர் இருக்கு. சரி, உன் தம்பி அடிச்சு கொண்டது யாரு? அந்த ஜிடிஆர் முதலாளிக்கு தான், குமாரசாமி ஆறுமுகம். ஜிடிஆர் எவ்வளவு பெரிய மனுஷன், புரோட்டா தட்ட பையன். நீ அவங்களை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்டா. ஏங்க பெரிய மனுஷங்களுக்கு தனியா போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுங்க, அங்க போறோம். என்ன நினைக்கிறேன்? நாம உத வாங்காம இங்கிருந்து போக மாட்டோம் நினைக்கிறேன். சார், நீங்க பேசாம ஜீப் எடுத்து புறப்படுங்க, நான் வேணா கூட வர்றேன். போய் அந்த குமாரசாமி பிடிச்சி 4 தடவை தட்டினா உண்மை கக்கிட போறான், பிடிச்சா உள்ள போட்டுருவோம். என்ன நினைக்கிறீங்க? நீ எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்காம போக மாட்டேன். அது சரி, அவங்க அடிச்சு கொண்டதுக்கு சாட்சி இருக்கா? இது என்னங்க கேள்வி? திட்டம் போட்டு கொலை பண்றான், சாட்சி வச்சுட்டா கொலை பண்ணுவான். அது அவ்வளவு பெரிய மனுஷன். அப்ப கேஸ் எடுத்துக்க முடியாது, செத்த உடனே வந்து புகார் பண்ணிருக்கணும். அதுதான் எங்க அப்பனாத்தா மிரட்டி மஞ்சக்காமால செத்து போட்டான்னு பொதிச்சாங்களா ஐயா? அப்ப நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதை சொல்றதுதான் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் தராங்களா? என்ன சொன்ன ராஸ்கல், தொலைச்சு போடும் தொலைச்சு. இப்போ நான் சும்மா விட்டுட்டேன். இன்னொரு தடவை ஸ்டேஷன்ல வந்து ஏதாவது இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கலாட்டா பண்ணுன, எலும்ப நொறுக்கிடும் நொறுக்கி. பி கேர்ஃபுல். ஐ சுபு, ஒன்னாட் போ. இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. பாச்சா, இப்ப தாண்டா எங்க பாட்டி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியுது. என்னன்னு? 7 சொல்லு, அம்பலம் மேராது. ஹலோ, குமாரசாமி சாரா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.